நீ சின்ன பையனடா, நீ 11 லவ் ஸ்டோரி சொல்லிருக்க நீ. ஐயோ தேவையில்லாம என்னோட இதெல்லாம் சிக்கி அதுல ஒண்ணு சொன்ன வச்சுக்க நிறைய இருக்குது. அண்ணா 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 ஐயோ தேவையில்லாம அதிகாரத்துல கை வச்சுனே நான் தான் தப்பா அண்ணா தெரியாம சொல்றேன். தமன்னா பத்தி பேசும்போது ஒன்னு சொன்னாரு கேட்டீங்களா? ஒரு கிளுக்கிழப்பு ஆயிருப்பாரு. ஃபிளாஷ்பேக். தமன்னா பால் கொழுக்கட்டடா அது. ஆரியன் கிட்ட கேளு. பால் கொழுக்கட்டை. ஓ என் கண்ணு முன்னாடியே தமன்னாவை நாங்க பார்த்தோம் ஷோல கூட. அப்போ கூட நம்மால் அப்படிதான் ரசிக்கிறாரு. சரி என்ன பண்றது, அழகு இருந்தா ரசிக்க வேண்டியது தானே. என்ஜாய் பண்ணிட்டோம். கண்ணு நம்ம பால்ட்டு கிடையாது. லவ்லான கப்பிள்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்குள்ளே இருக்க லவ் என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து அவ்வளோ ட்ரூவாக இருக்கும் லவ். ஏன் லவ் சொல்லணுமா உங்க லவ் சொல்லணுமா? அவனுக்கு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு சார். ஆனா பயங்கர மாட்டிட்டாமல. ஆமாம் ஐயோ அண்ணா என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல அக்கா கிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா மனசு விட்டு என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுக்கு வராத விஷயம் இல்ல வரும். இல்ல கண்டிப்பா அவர் வரும்போதே அவர் எனக்கு தெரிஞ்சு நான் கிங்ஸ்லேண்ட் வந்து ஜாலியாக தான் பார்த்துருக்கேன். ஒரு எமோஷனல் நான் பார்த்தேன். இல்ல நமக்கு லவ் வரும் வராதில்ல. அவர் வரும். அண்ணா இப்போ மனசுல இருக்கிறத அக்கா கிட்ட என்ன சொல்லுமோ சொல்லுங்க. அக்கா நீங்க அதுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். என்ன அது லேட் மேரேஜ் தான். என்ன இப்போ இவங்க கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. வரும் லைஃப்லாம் நாங்கள் எப்படியே இருப்போம். ஐ லவ் யூ. தேங்க்யூ. லவ் யூ டூ. மொத்தமா சேர்த்து இப்ப நான் வாவ் கண்ட தண்ணியெல்லாம் வரலையே. நான் அதெல்லாம் எதிர்பார்த்தேன். ரிட்டர்ன் சொன்னாதான் வரும். கிளிசரிங் போட்டாவே வராது தண்ணி. நீங்க இந்த ப்ரப்போசலுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்கன்ட்டு. ஸோ இத்தனை பேர் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்கான்னு எவ்வளோ நல்ல கேரக்டர்னு பார்த்துக்கோங்க. நிஜமாகவே நான் ரொம்ப ரொம்ப லக்கி எனக்கு இவர் கிடைச்சது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன், அவ்வளோ கேரிங் பர்சன். லைஃப்பில் எத்தனை நாள் வந்து நான் மிஸ் பண்ண நிறைய விஷயம் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நோ வேர்ட்ஸ். இவர் வந்து நான் என் மொபைலில் வந்து மை வேர்ல்டு, மை பீஸ், மை சோல் அப்படி தான் போட்டு வச்சுருப்பேன் நான். ஸோ அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான். இவர் தான் என் உலகங்க மாதிரி நான் இருந்துகிட்ருக்கேன். அந்தளவுக்கு கேர் பண்ணுறாரு. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ரொம்பவே நாங்களாம் ஹாப்பியாக இருக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதரை வந்து நீங்கள் எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களே. என்னம்மா அண்ணா ஐயோ அப்போ அது தனியாக ஒரு ஷோவாகவே பண்ணுவோம். ஸோ அது ஒரு சீரியஸே எடுக்கணும். நம்ம அவ்வளோ ஸ்டோரி வச்சுருக்கோம். 11 லவ்வா. ஸோ மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் நம்மளுடைய கிங்ஸ்லேண்ட் சங்கீதாக்காக்கும். ஒரு வேற யார்ட்டும் பழகிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு கூட பிறந்த அண்ணன் பழகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான பாலா நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கேரக்டராக இருக்க. ரொம்ப ரொம்ப நல்ல பையன் பாலா. எங்களை வந்து ஒரு 2 நாளாக தான் பாலாக்கும் நான் பழகிறேன். செம்ம என்டர்டைனிங்காகவும் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக உண்மையாக இருக்க பாலா. அப்படி இருக்கல சூப்பர் பொண்ணு கிடைக்கும். டோன்ட் அப்படி இருக்கல. அப்ப என் லவ் ஸ்டோரி வெளில சொல்லக்கூடாதானே? சொல்ல மாட்டேன். சரி தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இதே மாதிரி நெயில் பாலிஷும் நெயிலும் மாதிரி சந்தோஷமா சேர்ந்தே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.